ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். தீர்க்கப்படாத மர்மங்கள் நிறைந்த பல தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்கல்ல, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கவே மாட்டீங்க. அது என்ன பொருள் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஃபவுண்டைன் ஆஃப் 99 ஸ்பவுட்ஸ். இட்டாலியில் லீ அக்விலா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. இது மனுஷங்களால் கட்டப்பட்ட ஃபவுண்டைன் தான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வியப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஆர்கிடெக்சர் முழுவதுமாகவே 99 ஸ்டோனால் செய்யப்பட்ட தலைகள் இருக்குது. இந்த 99 ஸ்டோன் ஃபேஸில் இருக்கக்கூடிய வாயில இருந்தும் தண்ணி இதில் விழுற மாதிரி கட்டமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த 99 ஃபேஸஸுமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஃபேஸ் இன்னொரு ஃபேஸ் மாதிரி இருக்காதுங்க. மடிவல் எரா அப்படிங்கிற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 13th century இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரியான ஃபேஸஸை இந்த ஃபவுண்டைனில் வச்சு கட்டியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் 13th centuryயில் இதை கெட்டும்போது 93 ஸ்டோன் ஃபேஸஸ் வச்சு தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா லேட்டரா ஒரு 6 ஃபேஸஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் கட்டப்பட்ட இந்த ஃபவுண்டைனில் இந்த 93 ஃபேஸஸையும் அந்த ஃபவுண்டைனில் இருக்கிற அந்த ஹரிசாண்டல் ரோஸில் தான் வச்சு கட்டியிருக்காங்க. லேட்டரா இந்த 6 ஃபேஸஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கல்ல, இதை இந்த ஃபவுண்டனுடைய என்ட்ரன்ஸில் வச்சிருக்காங்க. 13th centuryயில் வாழ்ந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, லைக் துறவிகள் மாதிரி, அவங்களுடைய ஃபேஸை தான் இந்த மாதிரி ஸ்டோன் ஃபேஸஸாக உருவாக்கி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃபேஸஸில் டேமன்ஸுடைய ஃபேஸஸ் கூட இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அனிமலும் ஹியூமனும் சேர்ந்த அந்த ஹைபிரிட் மாதிரியான ஃபேஸஸ் கூட இந்த இடத்துல இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இந்த ஸ்டோன் ஃபேஸஸை எதுக்காக உருவாக்குனாங்க, என்ன பர்பஸ்க்காக உருவாக்குனாங்க, யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தீர்க்கப்படாத மர்மமாக தான் இருக்குது. சில லெஜெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்டாலியில் இந்த ஃபவுண்டைன் அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கேஸ்டல் இருக்குது. அந்த கேஸ்டல் மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய ஃபேஸஸை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இங்க வெறும் 70 கேஸ்டல்ஸ் தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டைன்ல 99 ஸ்டோன் ஃபேஸஸ் இருக்கு. ஸோ இது கேஸ்டலை இன்ஸ்பைரிங்கா வச்சு கட்டப்பட்டதுக்கும் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஏன்ஷியன் ஐ ட்ரீட்மெண்ட். இப்போ உங்களுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் ஆப்டிஷியனை பார்க்க போவீங்க, அதாவது கண் டாக்டரை பார்க்க போவீங்க. ஆனால் அப்படியே ஒரு 2100 வருஷத்துக்கு முன்னாடி போய் யோசிச்சு பாருங்களேன். அந்த டைமில் எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. அந்த சமயத்தில் கண்ணில் ஏதாவது பிரச்சனைனா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ 2100 வருஷத்துக்கு முன்னாடி ரோமன் எம்பையர் காலகட்டத்தில் கண்ணில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்ணுக்கு கீழே மை போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல பீ வேக்ஸ் மிக்சரை தடவுவாங்களாம். இந்த பீ வேக்ஸ் அப்படிங்கிறது தேனீக்களுடைய கூட்டில் இருந்து எடுக்கப்படுற இந்த வேக்ஸாங்க. இதுதான் அந்த காலகட்டத்தில், அதாவது ஏன்ஷியன் டைம்ல ஐ மெடிசனா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கடலுக்குள்ள நிறைய ஷிப்ஸ் மூழ்கி செதஞ்சு போயிருக்கும். அதுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பாக்ஸ்ல தாங்க இந்த மாதிரி ஒரு மெடிசன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 1974 வருஷமே கடலுக்குள்ள இருந்து ஒரு சர்க்குலர் டின்னை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா லோஃப் ஷேப்ல இருக்கக்கூடிய கிரே டேப்லெட் ஒன்று இருந்திருக்கு. அது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, இது என்ன பர்பஸ் அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. 1974 கண்டுபிடிச்சு 2019 வருஷம் தான் சயின்டிஸ்ட் கன்ஃபார்ம் பண்றாங்க இது அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட ஐ மெடிசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பீஸ் வேக்ஸ் பைன் ரெசினை தான் இந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு உபயோகிச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது சைனீஸ் வேன்பாட். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய கல்லறைகளில் இருந்தும் அவங்களுடைய சவப்பெட்டிகளில் இருந்தும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எகிப்துலேயும் சரி சைனாலையும் சரி. அந்த வகையில் தான் சைனாவில் ஒரு டோம்பை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது ஒரு சவப்பெட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்ட அனிமல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பார்ட்ஸையும் நிறைய ஃப்ளவர் வேசஸ் மாதிரியான வித்தியாசமான பொருட்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கம்ப்யூட்டர் ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த ஸ்வான் ஷேப்பில் இருக்கக்கூடிய பார்ட். இது ஒரு சாதாரணமான ஆர்டினரி பார்ட் தாங்க. ஆனால் இதுக்குள்ளே இருந்த விஷயம் தான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்குள்ள ஒரு லிக்விடை ஊற்றி வச்சிருக்காங்க. அது இன்னமும் அப்படியே இருந்திருக்குங்க. இது என்ன ஃப்ளூயிட் அப்படின்னு இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா 3000 ml இருந்திருக்கு. கலர் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் ப்ரௌன் கலர்ல இருந்திருக்கு. இதுக்குள்ள நிறைய இம்பியூரிட்டிஸ் இருந்திருக்கு. இது என்ன ஃப்ளூயிடா இருக்கும் அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலங்க. ஒருவேளை அந்த காலத்துல யூஸ் பண்ண சோமபானமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாங்க சரக்கு பாட்டிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உறுதிப்படுத்துற
விதமாக இந்த சவப்பெட்டியில் ஸ்வான் பாட், பிரான்ஸ் ஹெல்மெட், அயன் ஸ்வாட் இதெல்லாமே இருந்திருக்கு. மேபி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் இருந்த வாரியராக இருக்கலாம், இல்லைனா சோல்ஜர்ஸாக இருக்கலாம், அவங்களோட பிலாங்கிங்ஸாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சவப்பெட்டியை பர்பஸாக யாரும் கண்டுபிடிக்கல. இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்திருக்கு. அதாவது ஹெனான் ப்ராவின்ஸில் ஒரு கிரேவ் இருந்திருக்கு, அதாங்க கல்லறை தோட்டம் இருந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் இந்த சவப்பெட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சவப்பெட்டியில் லக்கிலி இந்த ஸ்வான் பாட் இந்த மாதிரியான ஏகப்பட்ட பொருட்கள் இருந்திருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டெட் சீ ஸ்க்ரால்ஸ். இந்த புகைப்படத்தை பாருங்களேன். இது என்ன அப்படின்னா, டெட் சீல பயங்கரமான வெயில் அடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆனதுக்கப்புறமா உள்ளே இருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வெளியே தெரிஞ்சிருக்கு. இது பார்க்குறதுக்கு மரத்தை பாதியில் வெட்டின மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. இது அந்த காலத்தில் தெய்வங்களை வழிபடுறதுக்காக கெட்டப்பட்ட வர்ஷிப் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிற விஷயம் அப்படின்னா, கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பேஜ் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டெட் சீல 20th செஞ்சுரியில் எழுதப்பட்ட ஜூயிஷ் டெக்ஸ்ட் மாதிரியான நிறைய கிழிஞ்ச காகிதங்களும் கிழிஞ்ச துணிகளும் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. இதில் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கு. பைபிளில் எழுதப்பட்ட டெக்ஸ்ட் கூட இதில் எழுதப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஏன்ஷியன்ட் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்க பின்பற்றின ஜூடிசம், கிறிஸ்டியானிட்டி, அந்த சமயத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை, அவங்க பின்பற்றின மியூசிக்கல் சிஸ்டம், அவங்களுடைய டோட்டலான வாழ்க்கை முறை பற்றின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த கண்டுபிடிப்பு அந்த எல்லா ரெக்கார்டையுமே மாற்றி இருக்கு. அது எல்லாமே மறுபடியும் திருத்தி எழுதப்படக்கூடியதா இருக்கு. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது ஸ்ட்ரேஞ்ச் நியாண்டர்தல். நியாண்டர்தல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மக்கள் ஆப்பிரிக்கால இருந்து மிடில் ஈஸ்டுக்கு மைக்ரேட் ஆகி போனாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாரையுமே ஹோமோ வகை இனம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹோமோ வகை இனத்தை சேர்ந்த மக்களுடைய மனித எச்சங்களை ஜெர்மனியில் இருக்கக்கூட நியாண்டர்தல் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதுனால அந்த எச்சங்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு நியாண்டர்தல் மனிதர்கள் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க மைக்ரேட் ஆகி போனதுக்கு அப்புறம் பல வருடங்கள் கழிச்சு அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கு. அவங்க பயன்படுத்தின மாடர்ன் ஸ்டோன் டூல்ஸ், நியூ ஃபாசில், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது டோட்டலாவே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுடைய மனித எச்சங்கள் இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது கொஞ்சம் வாழ்க்கை முறையில் வித்தியாசம் அடைஞ்சதுக்கு அப்புறம், அவங்க கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா அவங்க இறந்து போய் அவங்களுடைய மனித எச்சங்கள் இந்த இஸ்ரேல் நாட்டில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இஸ்ரேல்ல இருந்து கிடைக்கப்பட்ட மனித எச்சங்களை பார்க்கும்போது இந்த மனிதர்களை நியாண்டர்தல் மனிதர்கள்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்க மைக்ரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா பல மனிதர்களோட கலந்து அவங்களை இப்போ ஆர்காயிக் அண்ட் நியாண்டர்தல் இந்த ரெண்டு சேர்ந்த மனிதர்கள் தான் சொல்ல முடியும். அடுத்ததான் நீங்க பார்க்க போறது அன்னோன் எஜிப்தியன் இன்வென்ஷன். அந்த காலத்துல ஏன்ஷியன் எகிப்து இருப்பாங்க இல்லையா, அவங்கள ரொம்ப புகழ் பெற்றவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய நினைவு சின்னங்களை பார்க்கும்போதும், அவங்களுடைய கட்டிடக்கலை, அவங்களுடைய ஆர்ட் ஒர்க் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க ரொம்பவே புகழ் பெற்றவங்க தான். அவங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட்னு சொல்லலாம். அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை முறை அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம வெளி உலகத்துக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க பயன்படுத்தினது பாப்பிரஸ் அப்படிங்கிற எழுதி வைக்கிற ஒரு காகிதம். இந்த பாப்பிரஸ் அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் பேப்பருங்க. அதாவது பாப்பிரஸ் அப்படிங்கிற பிளான்ட்டுடைய ஸ்டெம் ரொம்பவே நீளமாகவும் அகலமாகவும் இருக்கும். அதில் தான் எழுதி வைக்கிறதுக்காக ஒரு காகிதமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதில் எழுதப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பர்சனலாக அவங்கள க்ரூம் பண்ணிக்கிறதுக்காகவும் ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்காகவும் நிறைய காஸ்மெட்டிக்ஸை அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐ மேக்கப் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, மனுஷ முடியால் உருவாக்கப்பட்ட விக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டென்டல் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு மின்ட்டையும் சால்ட்டையும் வச்சு டூத் பேஸ்ட்டை அவங்களே உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு அனிமல்ஸ் மாதிரியான வடிவத்தில் தான் எழுத்துக்களை உருவாக்கியிருக்காங்க. போக போக அதுலேயே மாற்றம் அடைஞ்சு கொஞ்சம் ஸ்பீடாகவும் நிறைய இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கர்சிவ் ரைட்டிங் அப்படிங்கிற விஷயத்த கூட அந்த காலகட்டத்திலேயே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்க சின்ன வயசுல எதையாவது தெரியாதனமா முழுங்கிருக்கீங்களா அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். அதுக்கு ஷிஃபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நைட்ல யாருக்கும் தெரியாம பேப்பரை கடிச்சு குதறி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபன்னி. உங்க அம்மா நைட்ல எதுவும் சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டாங்களா என்ன? இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோல இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.